ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையா? அந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு குட் பை சொல்ல இந்த கிழங்கு சூப் குடிச்சு பாருங்க. அது என்னடா அந்த கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆட்டுக்கால் சூப்பை வச்சு குடிச்சா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைவ பிரியர்கள் நிறையா பேர்த்துக்கு இந்த ஆட்டுக்கால் சூப்பு பிடிக்காது, அசைவும் கொஞ்சம் பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களுக்காகவே இயற்கை தந்த ஒரு வரம் தான் இந்த முடவாட்கால் கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்டுக்கால் சூப்பு பிடிக்காதவங்க கூட அதே டேஸ்ட்டில் நம்ம இந்த சைவ முடவாட்கால் கிழங்கு வச்சு நம்மளால் அந்த சூப்பை தயாரிக்க முடியும். இந்த முடவாட்கால் கிழங்கு அப்படின்றது ஒரு தாவர வகையை சேர்ந்தது. பெரும்பாலும் இது மலைப்பகுதியில் தான் கிடைக்கும், அங்கே தான் அது வளரும். மலைக்காடுகளில் உள்ள பாறையிலையும் மேட்டு பாங்கலங்களால் அந்த பகுதியில் மட்டும்தான் இது வளரும். இதற்கு வேர்லாம் கிடையாது. இதற்கு வேர் என்பதே இந்த கிழங்கு தான். இது வளரக்கூடிய பாறை பகுதியில் இருக்கக்கூடிய தங்கம், செம்பு, இரும்பு, கால்சியம் மற்றும் சிலிக்கா இந்த மாதிரி சத்துக்கள்லாம் உறிஞ்சி வளர தன்மை இதுக்கு இருக்கு. வாதம், பித்தம், கபம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குணப்படுத்துகிற சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அற்புதமான இயற்கை தந்த பிரசாதம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கிழங்கு விலை 1 கிலோ 300 ரூபாய் வரை விற்பனை செய்கிறாங்க. இதை முறையாக பதப்படுத்தி வச்சோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முடவாட்கால் கிழங்குல எப்படி நம்ம சூப்பு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சூப்பை வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். முடவாட்கால் ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு விழுது, சீரகம், மிளகு, கசகசா, துருவிய தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, லவங்கம், பட்டை, பூண்டு, நல்லெண்ணெய், உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு லவங்கப்பட்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா முடவாட்காலோட இஞ்சி, பூண்டு, கசகசா, தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இறங்கினதுக்கு அப்புறமா உப்பு மற்றும் மிளகு போட்டு சூப்பாக நீங்கள் இதை குடிக்கலாம். இதை தொடர்ந்து 2 வாரம் நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி, குதிகால் வலி, கெண்டைக்கால் வலி, தசைப்பிடிப்பு இது எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும். அதோட கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குணமாயிடும். நாள்பட மூட்டு வலி, இளம் வயதினருக்கும் ஏற்படுற இந்த மூட்டு வலி, உடல் வலி, அசதி, களைப்பு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே தீர்க்கிற ஒரு இயற்கை அருளிய வரம் தான் இந்த முடவாட்கால் கிழங்கு. இதை நீங்களும் பயன்படுத்தி நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிழங்கு போன்ற வலைத்தளங்களில் கூட நீங்கள் இதை வாங்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா trendyfoods.comலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நேரடியாக வாங்க வேணும் அப்படின்னா ஊரடங்குக்கு பிறகு கொல்லிமலைக்கு நீங்கள் செல்ல வாய்ப்பு கிடைச்சா நேர்லேயே நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூட்டு வலி பிரச்சனைக்கு குட் பை சொல்ல ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். ஹெல்த் தமிழ் பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.